புதுச்சேரி மணவெளி தொகுதி சார்பில் சபாநாயகர் செல்வம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடி 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பிறந்தநாள் விழா வருகிற 11ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் சபாநாயகர் செல்வத்தின் பிறந்த நாளை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பில் பிரபல தொழிலதிபர் கணபதி, அரியாங்குப்பம் தொகுதி மகளிரணி தலைவி சங்கீதா கணபதி, பாஜக பிரமுகர் செந்தில் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் பிரம்மாண்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவிற்கு வருகை புரிந்த சபாநாயகர் செல்வத்திற்கு சிவன் கோவிலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் மத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். அவருக்கு பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. விழாவில் தொகுதி நிர்வாகிகள் ஆதிமூலம், அருள்ராஜ், முரளி, பழனி, ரங்கநாதன், சுகுமார், ராஜசேகர் மற்றும் பாஜக அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள், பாஜகவினர் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்த இயக்கம் வைத்திக்குப்பம் வீடுகளை சார்ந்த கடற்கரை பகுதியை உள்ளடக்கியது. இந்த இயக்கத்தில் நியூ மாடர்ன் பள்ளி, சித்தானந்தா பள்ளி மாணவ மாணவிகள், அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. தூய்மைப்படுத்தும் இயக்கம் வைத்திக்குப்பம் கடற்கரையில் இருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பின் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்ந்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் பணியின் மூலம் 600 கிலோ குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வைத்திக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். Hello. And we came from a different places in Pondicherry. முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொது மக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து
தொகுதி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள் பதிக்கப்பட்டது. இவை தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக சுப்பிரமணியர் கோவில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 ஆகிய குறுக்கு தெருக்கள் ஆகிய வீதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான அமைப்பினை புதிதாக அமைக்க வேண்டும். சோலைநகர் தெற்கு பகுதி, செங்கேணி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தனி மின்மாற்றி அமைக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொன்னு அவங்க ஸ்டாஃபே வந்து அங்க நின்று வேலை செய்ய முடியல அந்த இடத்துல. அங்கெல்லாம் 4th கிளாஸ் 5th கிளாஸ் அந்த ஏரியாலாம் வந்து அடிக்கடி பவர் இருக்கு. காரணம் வந்து லோடு தாங்க கேபிள் வந்து வெளியே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமா பெல்கி ஸ்ட்ரீட் அவங்க காட்டாமணிக்கு போவோம். புதுச்சேரி அரசால் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்களை அதிகாரிகள் முறையாக வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்க மானிய விலையில் காய்கறி செடிகள், பழங்கள் மற்றும் மலர் செடிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை பெறும் பொதுமக்கள் வீட்டில் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை விளைவித்து தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும், மேலும் புதுச்சேரியில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு பொருட்களை மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாடி தோட்டம் அமைப்பதற்கு தேவையான வேளாண் உபகரணங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் கொண்ட 3000 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பினை 75% மானிய விலையில் 750 ரூபாய்க்கு புதுச்சேரி அரசு வழங்குவதாக அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். மேலும் அரசு மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வேளாண் பொருட்களை மானிய விலையில் கொடுத்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக வழங்காமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் அரசு பொதுமக்களுக்கு அளிக்கும் மானியங்களை அதிகாரிகள் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் அதிகாரிகள் முறையாக ஒருங்கிணைப்பு செய்யாததால் நீண்ட வரிசையில் கால் கடக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இல்ல ஜெயசுதா போய் கேட்டா துரத்தி அடிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருந்து இவங்க எதையும் கொடுக்கல. அதுதான் ஆர்கனைஸ்டா இல்ல. கவர்மெண்ட் எது பண்ணாலும் இனிமேட்டு ஆர்கனைஸ்டா பண்ண சொல்லுங்க. இவங்க இருக்கிறவங்க யாருக்கு அதை செயல்படுத்தவே தெரியல முதல்ல. அவ்வளவுதாங்க. புதிய அரசாங்கம் விவசாயத்துறை சரியா பயிரிடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து தோட்டக்கலையில மட்டும் தான் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர்ல கொடுக்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3000 ரூபா ஒர்த்துள்ள பொருள்
திண்டிவனத்தில் இருந்து ஜல்லி ஏற்றி வந்த டிப்பர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது மோதியதில் லாரியின் முன் சக்கரம் அச்சு முறிந்து பெரும் விபத்துக்கு உள்ளானது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து ஜல்லி ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி டிப்பர் லாரி இன்று காலை வந்து கொண்டிருந்தது. டிப்பர் லாரியானது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த பயங்கர விபத்தில் லாரியின் முன் சக்கர அச்சு உடைந்து லாரியின் முன் சக்கரம் கழன்று சாலையில் ஓடியது. மேலும் லாரியும் முன்பக்கம் இருந்த டீசல் டேங்கும் உடைந்ததால் டீசல் முழுவதும் சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த விபத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விபத்தின் பொழுது சாலையில் நடமாட்டம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயரை கண்டித்து பாத்திமா பென்ஷனர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிதியுதவி பெறும் பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களின் பென்ஷன் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலை பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது. பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் இல்லம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பென்ஷனை உடனடியாக கட்டிடு, உடனடியாக நிறைவேற்று. இளைஞர்களுக்கு வர்த்தகம் கற்பித்து சுயமாக சம்பாதிக்க வைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அகில இந்திய வெற்றி குரூப்ஸின் மேலாண் இயக்குனர் அகிலன் வாசுதேவன் தெரிவித்துள்ளார். காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலை பள்ளியில் 4வது ஆண்டு அறிவியல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினார். காட்டேரிக்குப்பம் காவல் துணை ஆய்வாளர் தமிழரசனுடன் இணைந்த புதுவை சுயநிதி கல்வி நிலையங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் அறிவியல் திருவிழாவினை பார்வையிட்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். 409 படைப்புகள் மாணவர்களின் படைப்பு திறன், கற்பனை வளம், அறிவியல் மற்றும் மொழியறிவு ஆகியவை வெளிப்படும் விதமாக இந்த கண்காட்சி இருந்ததாக பெற்றோர்களும் பொதுமக்களும் பெரிதும் பாராட்டினர். பள்ளி தாளாளர் பாஸ்கர், முதல்வர் வனிதா பாஸ்கர், ஒருங்கிணைப்பாளர் ராதிகா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிரான்ச் இருக்கு. ஸோ த்ரூஅவுட் வந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஏவிஜி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 45 கிளைகள் கொண்டது. புதுச்சேரியின் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்று முதல் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் திட்டங்களில் சேரலாம். இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் NCVET-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை ஆசிரியர் திறன் திட்டத்தில் சேர்வதற்கான போர்ட்டலை புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் குழந்தைகள் நலச்சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன், தமிழ்நாடு மாநில தலைவர் பிலால் நாட்டார், சரவணன், புகழேந்தி, டேவிட், சுகன்யா அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய தலைவர் சையத் ஷமாயில் அகமது திறந்து வைத்தார். இவ்விழா புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. விழாவினை பள்ளி தாளாளரும் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவருமான ரவிச்சந்திரன் துவக்கி வைத்து அனைவரையும் வரவேற்று செய்தியாளர்களிடம் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி அளிக்கவும், வளரும் மற்றும் வளர்ந்த நாட்டை கட்டி எழுப்பவும் இந்தியா முழுவதும் திறன் பயிற்சி திட்டங்கள் மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சார் வாங்க.
Tamil Nadu Private School and Children Welfare Association, who came all along with me from Chennai, Mr. Bilal Nattar, the president of International School, Mr. Ravi Chananji,